ஐக்கி பாஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கல்யாணத்துக்கு எதுக்குடா இத்தனை கோடி செலவு பண்றீங்க? அதுவும் ஒரு ஊருக்கே விருந்தா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். அப்படி முகேஷ் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க? எவ்வளவு பட்ஜெட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முகேஷ் அம்பானியோட பையனுக்கு கல்யாணங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக பக்கத்துல இருக்க அவங்க ஊருக்கே விருந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படாத ஒரு ரூலா இருக்குன்னே சொல்லலாங்க. இருக்கிற எல்லா பாலிவுட் செலிபிரிட்டிஸுமே அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே செப்பரேட் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரூம்ஸ்னா வெறும் சிங்கிள் ரூம் மட்டும் இல்லங்க. எப்படி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்குமோ அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே ஏத்த மாதிரி ரூம் ரெடி பண்ணிருக்காங்க. செலிபிரிட்டிஸ்னா ரூம் எப்படி இருக்கணும், ஸ்டார்ஸ்னா ரூம் எப்படி இருக்கணும், அதுவே விவிஐபினா ரூம்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம பாப்புலர் சிங்கர் ரிஹானாவை ஒரு ஈவினிங் வந்து பாடுறதுக்கு 50 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தல தோனி, ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் பிளேயருமே வந்திருக்காங்க. இது போக தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டைரக்டர் அட்லி அவரோட ஃபேமிலியோட போயிருக்காரு. அவர் பையனை ஃபர்ஸ்ட் டைம் மீடியா முன்னாடி காமிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, பில் கேட்ஸ் பர்சனலா வந்திருக்காரு. இதை தவிர பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பிசினஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே ஒண்ணு கோடி இருக்குன்னே சொல்லலாங்க. இதுக்கு எவ்வளோடா செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் 1% அப்படின்னு சொல்றாங்க. புரியல. அம்பானியோட சொத்துல ஜஸ்ட் 1% தான் செலவு பண்ணிருக்கோம். அதாவது ஜஸ்ட் 1000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொத்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம அந்த குஜராத் ஏர்போர்ட்டே 10 டேஸ்க்கு களை கட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது சர்வதேச ஏர்போர்ட்டாவும் மாத்திருக்காங்க இந்த 10 டேஸ்க்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 பிளைட் மட்டும் தான் அங்க இருந்து போயிட்டு இருந்திருக்கு. ஆனா நேத்து மட்டுமே 140 பிளைட்ஸ் வந்திருக்குங்க. எல்லா செலிபிரிட்டிஸுமே இப்ப குஜராத்ல தாங்க இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதையும் நானே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டான தகவல்களுக்கு ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.